இல்ல தம்பி, எப்படியோ ஒரு வழியா நம்ம குலதெய்வத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சாச்சு. ஆமாக்கா. இனி என்ன, ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிட வேண்டியதானே? ஆமாக்கா. மீனாட்சி, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஆமாங்க, அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிடணும். குறிப்பா சொந்தக்காரர்களுக்கு வச்சிடணுங்க. மற்றபடி இந்த ஃப்ரெண்ட்ஸு பழக்கப்பட்டைய கூட நம்ம வாயால சொன்னா கூட வந்துருவாவே. ஆனா அந்த சொந்தக்காரவிய இருக்காவளே எப்பா, அவளுக்கு முறைப்படி தாம்பளத்துல வெத்தலை பாக்கு, அப்புறம் என்னது பழம், இது பத்திரிக்கை இதெல்லாம் வச்சு கொடுத்தாதான் அவிய வருவாவே. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். பாபு, நீயும் உன் ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிரியா? சரிப்பா. ஏன் விக்கி, உனக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிரு. அம்மாவும் அப்பாவும் சொந்தக்காரர்களுக்கும் ஊர்ல உள்ளவங்களுக்கும் கொடுக்கட்டும். சரிங்க மாமா. எங்க அவன் தான் ஆளை கொண்டு போய் கொடுத்துட்டானே அவன் மாமியார் வீட்டுக்கு. என்னக்கா சொல்ற? என்னத்த சொல்ல, முத பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தா குலதெய்வத்துக்கு தான் வச்சு படைக்கணும். அவைய உடனே கொண்டு போய் மாமியார் வீட்டுல போய் நோட்டிட்டு வந்தாச்சு. என்ன விக்கி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியே தரணும். ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. முத குலதெய்வ கோயிலுக்கு தான் கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? மாமா அது வந்து என்னையா நீ? சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. மீனாட்சி, இனி நடந்தது பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. வா, நம்ம பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்க. இல்ல தம்பி, நான் அடுத்து பத்திரிக்கை சம்மந்தி வீட்டுக்கு தான் வைக்க போறேன். நீயும் உன் சம்மந்தி வீட்டுக்கு போய் பாபுவும் நீயும் போய் வச்சுட்டு வந்துருங்க. சரிக்கா. ஐயா பாபு, வாயா போவோம். சரிப்பா. ஐயா பாபு, உன் கல்யாண பத்திரிக்கை டிசைன் நல்லா இருக்கு. யாரு செலக்ட் பண்ணா? நெட்டமா தாத்த. பரவாயில்ல, நல்ல விளையாட்டு போக்குல இருந்தாலும் நல்லா செலக்ட் பண்ணிருக்கா. சரியா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க தே. ஏக்கா போயிட்டு வரேன். தம்பி போயிட்டு வா. விக்கி, ஒரு வாரம் தான் இருக்கு. என்னன்னாலும் பொறுப்பா இருக்கணும் ஐயா. சரிங்க மாமா. அம்மா நானும் வரேன். நீ எதுக்கு? பொழுதனைக்கும் மாமியார் வீட்டுல தானே கிடக்கா. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க இருக்கியோ மாமியார் வீட்டுல இருக்கியோ யாரு கண்டா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் கொடுக்கணும்னா கிளம்பு. நானும் அப்பாவும் ஊருக்குள்ள கொடுத்துக்கிடுறோம். எங்க பத்திரிக்கை எடுத்துட்டு வாங்க. கல்யாணத்தை முடிச்சு விட்டா நமக்கு ஒரு பொறுப்பு முடிஞ்சு. அந்தாலும் தண்ணி தெளிச்சு விட்டுலாம். அவன் மாமியார் வீட்டுல கிடக்கணும்னா கிடக்கட்டு, அம்மா வீட்டுல கிடக்கணும்னா கிடக்கட்டு. யாரு கண்டா? தம்பி, ஏன்பா அம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க? அப்புறம் எப்படியா பேச சொல்றா? நீ பண்றதும் அப்படிதான் இருக்கு. நீ பண்ணு, நாங்க வேண்டான்னு சொல்லல. உனக்கு இப்ப புரியாதியா, பிறகு புரியும். சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுன்னு. மீனாட்சி, என்னங்க? எதுக்குமா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வரா? ஏங்க, அப்படியாதான் அவனுக்கு புரியட்டு. இன்னும் கிடக்கு காலம். இப்பவே போய் மாமியார் வீட்டுல கிடந்தா அது என்னங்கிறேன். மாமியார் வீட்டுக்கு செய்யட்டோங்க, நான் செய்யாண்டான்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. அவைய நகைக்கு கஷ்டப்படுவான்னு நகை கொடுத்தாச்சு, வீட்டு வாடகைக்கு கஷ்டப்படுவான்னு சொந்த வீடும் கொடுத்தாச்சு, வாங்கி ஒரு கடையும் வச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும் அவளுக்கு? ஆனால் ஒன்றுங்க, சுயம்பு குடும்பம் நல்லா நம்ம பையன்கிட்ட இருந்து சுரண்டுது, அது மட்டும் தெரியும். இந்த சம்பந்தமே நீ தானம்மா பார்த்தா? ஏங்க, பிள்ளை அழகா இருக்குன்னு பார்த்தேனே தவிர குடும்பத்தை பார்க்காம விட்டுட்டேனே. என் மேலதாங்க தப்பு. அதான் இப்போ அனுபவிக்கிறேன். வாங்க, ஒரு 8 பை பத்திரிக்கை வச்சுட்டு சொல்லிட்டு வந்துருவோம், நாங்கள் ஊருக்கு பத்திரிக்கை கொடுக்க போறோன்னு. நம்ம பையன் பாவமா, மனசு உடஞ்சு போயிருக்கோம். எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கைக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கான். அவனை இப்படி எல்லாம் பேசுறமே, அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கணும்னு ஆசைங்க. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது அவன் திருந்துவான். வாங்க நம்ம போவோம். அட கடவுளே, என்ன இது? இந்த பையன் எதுக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு நிக்கான்? ஏ தம்பி, சொல்லுங்க ஐயா. எதுக்கு தம்பி இந்த மரத்தை வெட்ட போற? இல்லையா, பனைமரம் நிக்கிறது அசிங்கமா இருக்குன்னு இந்த ஓனரம்மா தான் வெட்ட சொன்னாவே. ஓனரம்மையா? எவா அவ அந்த ஓனரம்மா? அதான் இந்த வீட்டுல ஒரு அம்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காவல, அந்த அம்மா தான் நிக்கிற பனைமரத்தெல்லாம் வெட்ட சொன்னாவே. கடவுளே, மீனாட்சி பாரு மீனாட்சி, எங்க அப்பா அம்மா கல்லறையை வெட்ட சொல்லி இருக்காவே. கல்லறையா? ஆமாப்பா, இது என் மாமனாரும் மாமியாரும் இருக்கிற இடம். அடையாளமா இருக்கட்டும் தான் நாங்க பனைமரம் நட்டி வச்சிருக்கோம். இது எங்க இடம் தான். யார் சொன்னாலும் இந்த மரத்தை நாங்க வெட்ட மாட்டோம். இது எத்தனை வருஷமா நிக்குது தெரியுமா? ஐயா அம்மா, என்னைய மன்னிச்சிருங்க. இந்த வீட்டம்மா சொன்னதுனாலதான் நான் வெட்டுறதுக்கு எடுத்தேன். இது எங்க வீடுதான் ஐயா, நீ போ, நாங்க பேசிக்கிடுறோம். சரிங்க ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. பாரு மீனாட்சி, எங்க அப்பா அம்மா ஞாபகமா அந்த மரம் தான் நிக்குது, அதை போய் வெட்ட சொல்லியிருக்காவ. இதென்ன அவைய வீட்டுக்குள்ளே நிக்கு, வெளியே ஒரு வாரமா தானே இருக்கு, அது எதுக்கு வெட்ட சொல்லியிருக்காவ? சுயம்பியா இப்படி பண்ணதால தெரியலையே. 7:30க்கு மேலே 7:30 வரும் போல. எங்க வாங்க உள்ள போய் கேட்போம். சரி மீனாட்சி. இதுக்குத்தான் பண்ண வீட்டை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க தான் நம்ம பையன் பேருக்கு இருக்கட்டுன்னு எழுதி வச்சியே. அவன் பாருங்க பூரணி பேருக்கு எழுதி வச்சுட்டான். இனி என்னத்த பண்ண? இனி ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நடக்கும். நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். வாங்க உள்ள போவோம். அம்மா, அப்பா, என்னை எப்படி தனியா தவிக்க விட்டுட்டு பேட்டியலே. ஏங்க, அதான் அத்தைக்கும் மாமாக்கும் ஒன்றும் ஆகலல்ல, அதை நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டோம்லாங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாரு.
இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பையன்தான். நீ சும்மா நம்ம பையனையே குத்தம் சொல்லாத மீனாட்சி. இதுக்கெல்லாம் காரணம் சுயம்புதான். ஒரு மரம் வெட்டுறதுக்கு முன்னாடி அது என்ன ஏது ஏதாவது நம்ம கிட்ட கேட்டிருக்கணும்ல. ஆமாங்க, அதுவும் சரிதான். நல்ல வேளை அப்பா அம்மா கல்றைக்கு ஒன்றும் ஆகல. சரிங்க, உள்ள வாங்க, என்ன ஏதுன்னு போய் கேட்போம். சுயம்பு, சுயம்பு. ஐயோ, பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே. சுயம்பு. சுயம்பு, யாரோ வந்த மாதிரி இருக்குமா? ஏங்க, உங்களுக்கு பிரம்மை? இல்லம்மா, சம்மந்தியம்மா குரல் மாதிரி இருக்கு. ஐயோ, அப்படியா? வந்தாலும் வந்திருக்கோம் அந்த பொம்பளை. எங்க நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த பிஸ்கெட்லாம் அந்த பேக்குக்குள்ள போட்டு நம்ம பீரோல கொண்டு வச்சிருங்க. நான் யார் வந்திருக்கான்னு போய் பார்க்குறேன். சரிம்மா. இந்த நேரம் பத்தி எதுக்கு வந்தாவளோ தெரியலையே. அடடே, சம்மந்தியம்மா வாங்க வாங்க. நான் நினைச்சேன் நீங்க வருவீன்னு. காலையில இருந்து ஒரே காக்கா கரைஞ்சிட்டு இருந்து. காக்கா கரைஞ்சா வீட்டுக்கு சொந்தக்காரவியே வருவான்னு சொல்லுவாள்ல, உங்களை தான் நினைச்சேன். வாங்க சம்மந்தி. இருக்கட்டும். ஆமா சுயம்பு, வாசல் என்ன அது பனைமரத்தை யாரு வெட்ட சொன்னது? ஐயோ, நீங்க வரும்போது வெட்டி போட்டானோ? வர்றதுக்கு வழி இல்லாம தாண்டி வந்தியே. இன்னும் வெட்டல, நாங்க தான் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஆமா, அதை யாரு வெட்ட சொன்னது? வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? ஏன் சம்மந்தியம்மா, நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்க போது. வீட்டுக்கு பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாவே. அசிங்கமா வாசல் முன்னாடி பனைமரம் இருந்தா நல்லாவா இருக்கு? என்னது, அந்த பனைமரம் உங்களுக்கு அசிங்கமா? அட ஆமா சம்மந்தி, வீட்டு முன்னாடி இருந்தா நல்லாவா இருக்கு? தொப்பு தொப்புன்னு நேரமும் பனங்கா உழுது, ஓலை காஞ்சி காஞ்சி உழுது. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அது மட்டும் இல்லை, கல்யாணம் வர வரப்போகுது. இனி வரையில நல்ல பெரிய பெரிய ஆடி காரு அந்த காரு இந்த காருன்னு வருவாவோ. கார் மேலே விழுந்து கண்ணாடி கண்ணாடி உடஞ்சி போச்சு. நீங்க வந்தைகளுக்கு மனசு சங்கடம் தானே. அப்படியா? உங்க வீட்டுக்கு ஆடி கார்ல எல்லாம் சொந்தக்கார் வராவளா? ஐயா சம்மந்தி, எங்கள் வீட்டு சைடு அப்படி யாரும் இருக்கா? நம்ம தான் என்னையும் ஒன்று தானே. உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் இங்கேயும் வருவாவில்ல, அதனால தான். அதுவும் இல்லாமல் அந்த மரம்லாம் எனக்கு பிடிக்கல, பத்துடுங்க. அதான் வெட்ட சொல்லிட்டேன். யாரை கேட்டு வெட்ட சொன்னீங்க? என்ன சம்மந்தி, யாரை கேட்கணும்? எங்க இடம் எங்க வீடு, நாங்க வெட்டுறோம். என்னது, உங்க வீடா? இது எங்க பண்ண வீடு. ஓ சம்மந்தி, நல்லா விளையாடுறீங்க போங்க. மாப்பிள்ளை தான் இந்த வீட்டை என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டார்லா. அம்மா, இப்ப அந்த மரத்தை வெட்டுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது, அவ்வளவுதான். சுயம்பு, என்னாச்சு? சம்மந்தி எதுக்கு கோவப்படுதாரு? ஏங்க, அந்த வாசல்ல நின்ன பனைமரத்தை வெட்ட சொன்னோம்லா, அது அவருக்கு கோவம் வந்துட்டான். வெட்டக்கூடாதான். யாரை கேட்டு வெட்டுறியே அப்படின்னு கேட்டாவ. அதான் மாப்பிள்ளை இந்த வீட்டை நமக்கு கொடுத்துட்டார்லங்க, அதனாலதான் எங்க வீடு வெட்டுறோன்னு சொன்னேன். சம்மந்தி, அது வாசல்ல அசிங்கமா தானே நிக்கு, அதனாலதான் வெட்ட சொன்னோம். எது அசிங்கம்? அது எங்க அப்பா அம்மாவோட கல்லறை. என்னாச்சுமா, என்ன சொல்றீங்க? அது கல்லறையா? ஆமா சுயம்பு, அது என் மாமனார் மாமியாரோட கல்லறை. ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே 2 பனைமரம் நட்டி வச்சோம். அதுவும் இல்லாம அது அவர் பண்ண வீடு. தான் அப்பா அம்மா தான் கூடயே இருக்கணும்ட்டு தான் வாசல்லே வச்சிருக்கு. சீச்சி, கல்லறையா? கல்லறை இருக்கிற வீட்டையா மாப்பிள்ளை எங்களுக்கு எழுதி வச்சாரு? என்னாச்சுமா? ஏட்டி, நீங்க கதையை கேட்டியா? அந்த வாசல்ல 2 பனைமரம் இருக்கலாம், அது கல்லறையாம்டி. ஐயோ, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது. பூரணி, நீ உடனே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஊருக்குள்ள ஒரு நல்ல வீடா வேலை பேச சொல்லு. இந்த வீடு நமக்கு வேண்டாம். என்னது, சீச்சி கல்லறையா? எங்க அப்பா அம்மா கல்லறை உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஐயோ சமந்தி, கோவப்படாதீங்க. யாருக்கா இருந்தாலும் இந்த பீதி வந்துடும். ஒரு கல்லறை முன்னாடி வாழணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்களுக்கு இனிமே இந்த வீடு வேண்டாம் சமந்தி. ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் காலி பண்ணுங்க. ஐயா சமந்தி, மாப்பிள்ளை எங்களுக்கு ஆசாசையா கொடுத்தாரு, அதை போய் காலி பண்ண சொல்லுதீல. வேணும்னா அந்த கல்லறைய. சுயம்பு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்க இங்க வாங்க. சுயம்பு, நீ பேசுறது நல்லாலமா. தான் அப்பா அம்மா தான் கூடவே இருக்கட்டும்னு தான் அந்த பண்ண வீட்டுல அவரை அவியல வச்சிருந்து. அவர் பிள்ளை மேல இருக்க பாசத்துல விக்கிக்கு எழுதி கொடுத்தாரு இந்த வீடு. ஆனா இந்த வீடு பூரணி பேருக்கு மாறணும் நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்த காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன். ஊருக்குள்ள ஒரு நல்ல சின்ன வீடா பார்த்து தர சொல்றேன், அங்க இருங்க. ஆனா சொந்தமாலாம் வாங்க முடியாது, பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு. வேணா போகியத்துக்கு எடுத்து இருங்கம்மா. என்ன சம்மந்தியம்மா இப்படி சொல்றியே? இந்த வீடு எங்க பேர்ல இருக்கு, நாங்க எதுக்கு போய் போகியத்துக்கு இருக்கணும்? இல்ல இல்ல, நீங்க இங்க இருக்கிறது சரி வராது. நீங்க இந்த வீட்டை காலி பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது சம்மந்தியம்மா, மாப்பிள்ளை எங்களுக்கு கொடுத்தது, நாங்க இங்கதான் இருப்போம். அம்மா, எதுக்கு அடம்பிடிக்கிய? வாங்க ஊருக்குள்ளேயே போயிருவோம். நீ சும்மா இருட்டி. இவ்வளவு பெரிய சொத்து நம்ம பேருக்கு வந்திருக்கு, எப்படி நம்ம இதை விட்டுட்டு போறது? இவ்வளவு பெரிய சொத்தா? என்ன நீ சம்பாதிச்சா வாங்கினா எங்க அப்பா அம்மா கல்லறையை இடிக்க சொல்ற? சம்மந்தி, கோவப்படாதீங்க சம்மந்தி. வாசல் முன்னாடி அசிங்கமா இருக்குன்னு தான் வெட்ட சொன்னேன். மற்றபடி கலரன்னு தெரிஞ்சா நான் கை வச்சிருக்க மாட்டேன். சரி விடுங்க, நான் இனிமே எதுவும் செய்யல, அமைதியா இருக்கேன். ஏங்க, அதான் இனி எதுவும் செய்யல அமைதியா இருக்கேன்னு சொல்றாவல்ல, இந்த ஒரு வாட்டி விட்டு பிடிப்போம். என்ன மீனாட்சி இதெல்லாம்? நான் விக்கி கிட்ட பேசிக்கிறேன். நாளைக்கே இந்த வீடு என் பேர்ல மாறணும். என்ன இவரு இப்படி கோவப்பட்டு போறாரு? சுயம்பு, நாளைக்கு இந்த வீட்டை அவர் பேர்ல மாத்தி எழுதி வச்சிருங்க. பத்திரிக்கை கொடுக்கலான்னு தான் வந்தோம், ஆனா இங்க என்னென்னலாமோ நடந்து போச்சு. நானும் வரேன்.
பாத்தியாட்டி கிழவனுக்கும் கிழவிக்கும் வர கோவத்தை இவ்வளோ பெரிய வீட்டை நம்ம பேருக்கு எழுதி வச்சுட்டாவளங்கிற பொறாம. கட்டி பூரணி மாப்பிள்ளைய மட்டும் விட்டுறாத. அவி அம்மா பக்கம் சாஞ்சாரு இந்த வீடு நமக்கு இல்ல. நான் தான் சொன்னேன்லம்மா மரத்தெல்லாம் எதுவும் வெட்ட வேண்டாம் பிரச்சனை வரும்னு. கேட்டிங்களா? கட்டிக்கிருக்கி வீட்டு முன்னால கல்லறை பவுனி யாரு கண்டா? மாப்பிள்ளை கேட்டாருனா ஏதாவது சொல்லி சமாளி. அப்புறம் நாளைக்கு இந்த வீட்டெல்லாம் மாத்தி எழுதி கேட்டாருன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு வேணும்னு கேளு. உனக்கு தானே தந்தாரு, நீ தான் வாயை திறந்து பேசணும். சும்மா ஊமங்கொட்ட மாதிரி நிக்காத, அப்புறம் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தான் போகும். புரிஞ்சுச்சா? சரிம்மா. ஏங்க வாங்க நம்ம மேலே போகலாம்.